கட்டினான் மாப்பிள்ளை. என்னடி கமலம், இன்னைக்கு பொழுது கல்யாணத்துக்கு போவோமா இல்ல போக மாட்டோமா? அதான் எனக்கும் தெரியல, நானும் அதை நினைச்சுதான் முடிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, நீங்க கிளம்பி வந்துட்டீங்க, நானும் கிளம்பி வந்துட்டேன், நம்ம புள்ள விச்சுவும் கிளம்பி வந்தாச்சு. ஆனா மேல இருந்து அர்ஜுனும் நிலாவையும் ஆளை காணும், கீழே இந்த பாரதியும் ஆளை காணும். உங்க புள்ள கார் எடுக்க போறேன்னு அப்பவே வெளியில போயிட்டாரு. இவங்கெல்லாம் எப்ப வருது, நம்ம எப்ப கிளம்பி போறது? தாலி கட்டி முடிச்ச பிறகுதான் மண்டபத்துக்கே போவோம் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் பிளாக்கி, எங்கடா உங்க மாமங்காரன் என்ன பண்றான்? உங்க மாமனையும் ஆளை காணும், உங்க அக்காலையும் ஆளை காணும், உனக்கு வரப்போற வருங்காலம் உன் பொண்டாட்டியும் ஆளை காணும். போ டார்லிங், வெக்கமா இருக்கு. அட எடுவட்ட மாமனே, ஏண்டா இவ்வளவு நேரம் அக்கால காணும் மாமனை காணும்னு கேக்குறேன். அப்பெல்லாம் உருன்னு மூஞ்ச வச்சுன்னு உன் வருங்கால பொண்டாட்டிய காணும்னு சொன்னதும் மூஞ்சில பெட்டர் மாஸ் லைட் பளிச்சுன்னு எரியுது. பியூட்டி, வர வர ரொம்ப நாட்டியா பேசுற. ஆமா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் என்னோட வருங்கால பொண்டாட்டி தானே. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் என் மரும் பிள்ளைக்கு பாரதி வருங்கால பொண்டாட்டி தானே. சும்மா சும்மா என் மரும் பிள்ளைய கிண்டல் பண்ணாதீங்க. அப்படி சொல்லுங்க மாமியாரு. பியூட்டி, பார்த்தல, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன். என் அத்தை இருக்காங்க, என் ஸ்வீட் அத்தை, சப்பி அத்தை இருக்காங்க. பாத்தியெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன், இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ பண்ணிட்டு வர தப்புக்கெல்லாம் உன் மாமியார் கொடை பிடிச்சிட்டு நிக்கிறான். அவளுக்கு 4 சாத்து காப்பு கொடுத்தே வச்சுக்க, மாமியார் மருமகளும் ஓடிடுவீங்க பாத்துக்கோங்க. பியூட்டி, இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? ஸ்வீட்டி டார்லிங், இப்ப என்ன டார்லிங் உனக்கு? இப்ப நான் போயிட்டு என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வரணும், அப்படிதானே? சரி சரி, பாரதியை கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? அவ கிளம்பிருப்பான், இதோ 5 நிமிஷத்துல கூட்டிட்டு வரேன். நீங்க என்ன பண்ணுங்க, மாம்சா அக்காவும் வராங்களான்னு பாத்துட்டே இருங்க. நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன். ஓகே பிளாக்கி, போய் அவளை கூட்டிட்டு உடனே வரணும். அங்க எங்கேயாவது நின்னுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு டூயட் பாடிட்டு இருந்தீங்க பாத்துக்க, பாட்டி அங்க வந்துருவேன். நானும் இன்னைக்குள்ள எப்பயாவது இந்த புடவையை கட்டலான்னு பாக்குறேன், வர மாட்டேங்குதே. ஏ பாரதி, நீ எப்பதானே புடவை கட்ட போற? புடவை கட்ட கத்துக்க போற? புடவையும் கட்ட தெரியல, நமக்கு சமையலும் பண்ண தெரியல, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறோம்? ஒன்னும் புரியலையே. என்ன சொன்ன? அது இல்லடா மாமா, நீ விசில் அடிச்சதும் யாரோ தான் அடிச்சிட்டாங்களான்னு அத யாருன்னு மரியாதையா கேட்டேன். ஆமாமா, நீ மரியாதையா கேட்டதுதான் என் காதுல நல்லா விழுந்தது. விழுந்துருச்சா? சாரிடா மாமா, அது நானே புடவை கட்ட முடியலையே நீ டென்ஷன்ல இருந்தனா அந்த நேரம் பார்த்து நீ விசில் அடிச்சியா, அதான் ஏவான்னு கேட்டுட்டேன். சாரிடா மாமா. சாரிலாம் இருக்கட்டும். ஏண்டி, நான் ஒருத்தன் வந்து இங்க நிக்கிறேன், ஏன் முன்னாடி இப்படி நிக்கிறியே? கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லையாடி? வெக்கமா அப்படின்னா என்னடா மாமா? சரியா போச்சு, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. இல்லடி, இப்படி ஜாக்கெட்டும் பாவாடியோட நிக்கிறியே, எனக்கு ஒரு மார்க்கமா இருக்குடி. என்ன மாமா, இப்படி இருக்க கூடாதா? ரைட். இல்லடி, இப்படி எல்லாம் இருந்தா மாமா மனசு வேற மாதிரி போகுதுடி. வேற மாதிரினா எனக்கு புரியல மாமா. கடவுளே, புரியாதது நல்லதுதான். இல்லடி செல்லக்குட்டி, மாமா பக்கத்துல வந்து பேச சொல்றேன். படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனே, அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது, விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என்மேனி, இறைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல காணிந்திடு. உன் நினப்பு ஏன் அங்க போகுது? தப்பு. பியூட்டி சொல்லி அனுப்பிச்சதுல அது மனசுல வச்சுக்க. என்னடா மாமா, கிட்ட வந்து ஏதோ சொல்றேன்னு சொல்லி அத வந்துட்டல, சொல்லு. நான் இப்படி இருந்தா என்ன? அடியே, இப்படி இருந்தா மாமா மனசு அலைப்பாயுண்டி. அப்படியா? அப்போ நான் என்ன பண்ணணும்? கைய வச்சு மூடணும். மூடணுமா? அதுக்கேன இப்ப மூடிறேன். ஐயோ, அவசரப்பட்டு மூடுன்னு சொல்லிட்டோமோ. ச்சே, டி வச்சு இப்படிதான் நான் எல்லாத்துலயும் அவசரம் கொடுக்கையா இருக்கேன். நல்லவெல்லாம் இருக்கலாம், அதுக்காக இப்படியா? அவ யாரு? நீ கட்டிக்க போறவடா. நீ பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன, அதுக்காக இப்படி அவசரப்பட்டு மூடுன்னு சொல்லிட்டியே. விளங்கிடும். நல்ல வேலை, நான் சொன்னது எதுன்னு இவளுக்கு புரியல. புரியாதது எனக்கு ஒரு வகையில நல்லதுதான்.
இல்லடி, நீ மூடணும்னு அவசியமே இல்ல, திறந்துரு. மூட வேணாடா மாமா. இதை நீ மூடுறதுக்கு மூடாமலே இருக்கும். நீ கையெடுமா, எடுத்துரு. அப்படியா? சரிடா மாமா. என்னடா மாமா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? மூடுன்னு சொல்றேன், மூடாதேன்னு சொல்றேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? எல்லாம் என் நேரம்டி. ஏய், சீக்கிரமா புடவை எடுத்து கட்டுடி. ஏதாவது பண்ணிட போறேன்டி. டேய் மாமா, இங்க வாயே. அங்கேயா? இல்ல வேணாம், நான் இங்கே நிக்கிறேன். இப்ப நீ மட்டும் வரல, நான் வந்துடுவேன் பாத்துக்க. பக்கத்துல வாடா மாமா. டிவிச்சு அவளே கூப்பிடுறான், உனக்கு எதுக்கடா தயக்கம்? ஓ, கரும்பு தின்ன கூலியா? இந்தோ வரேன்டி. ஏய், என்னடி என்னடி பண்றான்? டேய் மாமா, நீ எதை மூட சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் வேணும்னே கண்ணை மூடனடா மாமா. பாவி, அப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சுதான்? புரிஞ்சமா கண்ணை மூடன? டேய் மாமா, எதுவும் புரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன எல்கேஜி படிக்கிற பொண்ணா? டிகிரி முடிச்ச பொண்ணுடா. இப்ப நான் டீனேஜ் கேர்ள். உன்னை விட எனக்கு எல்லாமே தெரியும். அடி, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கான், அப்புறம் ஏன்டி மூட வேண்டியதை மூடாம முகத்தை மூடன? அடியே சின்ன மாமா, நான் இருக்கிற மூடணும். என்னைக்கா இருந்தாலும் நீ பார்க்க வேண்டியதானே? அதை இன்னைக்கு பார்த்தா என்ன, கல்யாணம் பண்ணி அப்புறம் பார்த்தா என்ன? அதான் என் மாமா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டோமேனு முகத்தை மூடணும். பாத்தியா? சந்தோஷப்பட்டியா? பாவி, அப்போ நான் பார்க்கணும் தான் வேணும்னே இருந்தியோ? அதான் சொல்லிட்டேன்ல, என்னைக்கா இருந்தாலும் நீ பார்க்க வேண்டியதானே? அது இப்போ வேண்டானே அப்புறம் இருந்தா என்ன? நான் புடவை கட்டிட்டு இருந்தேன், எனக்கு காட்ட தெரியல. திடீர்னு நீ வந்துட்ட, அதுக்காக நான் என்ன ஐயோ பார்க்காத மாமான்னு மறைச்சிக்க முடியும்? என் மாமாவோட சொத்து தானே இதெல்லாம். என் மாமா பார்த்தா பார்த்துக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் என் மாமா என் கண்ணு தாலி கட்டிடுவாள். ஓய், உனக்கு அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையாடி? ஒரு வேலை எல்லாம் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி பண்ணுவ? சி சி சி, ஒன்றும் பண்ண மாட்டேன் மாமா. நானே வீடு தேடி வந்து உன்னை சேவ் பண்ணிடுவேன் மாமா. அடி பாவி, அதுதான் நான் பண்ணிட்டேனடி. பண்ணிட்டதுனால தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேனே. அப்ப நீ என்ன பண்ணுவ? அதான் மாமா, நீ தானே என்ன பண்ண? நான் உன்னை ரேப் பண்ணல. அதான் வீடு தேடி வந்து பழிக்கு பழி வாங்கிடுவேன். அட, இந்த டீலிங் நல்லா இருக்கேடி. இது ஓகே தான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரேப் பண்ணிடுறேன், அப்புறமா நீ வந்து ரேப் பண்ணு. இப்படியா மாறி மாறி பண்ணிக்கலாமா? டேய் மகனே, ரேப் பண்றேன்னு சொன்ன உடனே வாயெல்லாம் பல்லு. மகனே, என்னை ஏமாத்திட்டு போகணும்னு நினைச்சேன். கொலை வரைய பிடிச்சிடும் பாத்துக்க. அடியை, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீயாவது என்னை விடுறதாவது. நானே உன்னை விட்டாலும் நீ என்னை விட மாட்டேன்னு தெரியும்டி. இப்பெல்லாம் நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன், தெரியுமா? என் மனசுக்குள்ள நீ அவ்வளோ ஆழமா வந்துட்டடி என் செல்ல பொண்டாட்டி. அப்படியா? அப்படிதாண்டி என் செல்லமே. ஏண்டி உனக்கு இந்த சந்தேகம்? இல்ல, லைட்டா டவுட் இருக்கு, அதான் கேட்டேன். ஓய், என்னடி டவுட்டு? உன் டவுட்டை கிளியர் பண்ணனா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, இப்பவே பண்றேன். அப்படியா? அப்போ ஒண்ணும் இல்ல மாமா, நீ என்ன பண்ணு, எனக்கு புடவை கட்டி விடு. நீ எனக்கு புடவை கட்டி விட்டா நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன டீப்பா லவ் பண்றேன்னு கட்டி விடுறியா? புடவை நான் கட்டி விடுவா? ஏய், சரியா வருமாடி? வெளியில அத்தை டார்லிங்னு எல்லாரும் வெளியில நிக்கிறாங்கடி. புடவை கட்டி விடும்போது என் மனசு மாறிடுச்சுன்னா? நல்லா மாறிட்டோம். மாறிடுச்சுன்னா சொல்லு, உடனே காப்பான போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா போ. அடி பாவி. ஏய், நீ விளையாடுறதானே? டேய் மாமா, எவ்வளவு இந்த விஷயத்துல விளையாடுவாளா? நான் விளையாடலாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு ஓகேனா சொல்லு, இப்பவே இங்கேயே. ஏய், என்னடி நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கான்? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அளவிடுடி, நான் வெளியில போறேன். டேய், வெளியில போனா கொன்னுடுவேன் பாத்துக்கா. ஒழுங்கு மாதிரி புடவை கட்டி விட்டுட்டு போ. புடவை கட்டி விடும்போது உனக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பல. அடி, என்னடி பேசிட்டு இருக்கான்? இதெல்லாம் நான் பேசணும்டி. எனக்கு பேசுற பயமா இருக்கு. இவன் என்னடா அசால்ட்டா பேசிட்டு போறானே. புடவெல்லாம் நான் கட்ட மாட்டேன். அது கட்டும்போது கை தெரியாம எங்கேயாவது பட்டுடும்டி. வேணாண்டி, நான் அவ்வளோலாம் நல்லவன் கிடையாதுடி. ஆனா அப்படிதான், நானும் ரொம்ப நல்லவனும் கிடையாது. அதனால உனக்கு புடவை கட்டி விடுன்னு சொன்னேன்.
புடவை கட்டி விடலாம் மாமா. ரைட்டு. டேய் விச்சம், பொண்ணு அவளே இவ்வளவு தைரியமா கேக்குறான், நீ ஏன்டா இன்னும் தயங்கிட்டு இருக்க? இன்னைக்கு அதனால நான் கட்டிக்க போறவ தானே, கட்டி விடுறத தப்பு இல்லை. கட்டி விடும்போது அங்கங்க பட்டாலும் தப்பு இல்லை. டேய் விச்சம், இதுக்கு மேலே யோசிக்கலாமா? ஆரம்பி. மாமா இப்பதானே மாமா ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன், ஆரம்பிக்கலாமா? அடியே, எப்படிடி ஒரு பொண்ணால ஒருத்தனை நல்லவனாவும் ஆக்க முடியும், கெட்டவனாவும் ஆக்க முடியும்னு நிரூபிக்கிறீங்கடி. சரி, நானும் இந்த மூடுக்கு வந்துட்டேன், நானே கட்டி விடுறேன்டி. அப்ப எதுக்கு வெயிட்டிங்? ஆரம்பி. நம்மளை விட ஃபாஸ்டா இருக்காயோ. அப்ப அங்க முகூர்த்த நேரம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அங்க முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளார இங்க முகூர்த்தம் முடியணும்ல. ஏய், என்னடி? ஒண்ணும் இல்ல, நீ கட்டி விடு. ஓகே தானே? டேய் மாமா, புடவைய மட்டும் கட்டி விடு, டைம் ஆகுது, நம்ம போகணும்ல. உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. இந்த அழகுக்கில்லை ஈடு. ஏய், கண்ணை தரடி. கட்டி விட்டாச்சு, கண்ணை திறந்து பாரு. ஆமா, என்னடா மாமா எந்த சிலுமிஷமும் பண்ணாம கரெக்டா கட்டி விட்டுட்ட. எனக்கானது தானே, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்ல. இப்போ அவசரமா எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து பொறுமையா எடுத்துக்கிறேன். கிளம்பலாமாடி? விட மாமா, ஏதாவது சேட்டை பண்ணுவேன்னு நினைச்சேன், சும்மா சொல்லுறேன். ரொம்ப நல்ல மாமாடா நீனு. போலாம் பாட்டி, வந்தாச்சு, போலாமா? வந்தாச்சுன்னு நல்லாவே தெரியுது. ஆமா, என்ன என் பேத்தி முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு? டே பிளாக்கி, ஏதாவது பியூட்டி பத்தியா என்ன போய் சந்தேகப்படலாமா? நான் போய் உன் பேத்திய அழுங்காம குலுங்காம கூட்டிட்டு வந்துட்டேன். எதுவும் பண்ணல, உனக்கு சந்தேகமா இருந்தா கேட்டுக்க அவகிட்டயே. நம்புறேன் பிளாக்கி, உன்னை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? நம்புறேன். ஐயோ அத்தை, நீங்க வேற. சரி, இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆளக்காலமே, இவங்க ரெண்டு பேரும் மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. வேற என்ன, மேலையும் டூயட் தான் போயிட்டு இருக்கோம். குரலை கொடு, அப்பதான் உன் புள்ள கீழே இறங்கி வரும். அது என்னமோ சரிதான், அவன் சேட்டைக்கே மன்னனாச்சும். டே அர்ஜுன், நீலாம் சீக்கிரம் வாங்கப்பா, அங்க முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது. போயிட்டு வந்து இங்க வேற வேலைங்க இருக்கு, சீக்கிரம் வாங்க. பாட்டி அத்தை வந்துட்டோம், போலாமா? கிளம்பா. எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? நம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ள போனோம்னா இங்கே லேட் ஆகுது. வாங்க வாங்க போலாம். அடி பேராண்டி, லேட்டா வந்தது நீனு, இப்போ நாங்க லேட் பண்றோமா? இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லடா. ஏண்டா அங்க போய் கல்யாணத்தை பாத்துட்டு வந்து இங்க நம்ம வீட்ல இருக்க ஃபங்க்ஷனுக்கான வேலைகளை பார்க்க வேணாம்? அதேனே, இங்கேயே லேட் பண்ணா எப்படி அர்ஜுன்? அதுதான் நானும் கேட்கிறேன், இங்கே லேட் பண்ணா எப்படி? வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்புவோம். நீங்க வேற அலங்காரம் பண்ணிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு லேட் ஆகுது. பாருங்க, நாங்க வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. வாங்க போலாம். டேய், நீ எப்படின்னு எனக்கு தெரியாதடா பேராண்டி. ராத்திரிக்கு இப்பவே ரிஹர்சல் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். போட்டி சீக்கிரட் எல்லாம் வெளியில சொல்லாத போட்டி, உனக்குள்ளேயே வச்சுக்கோ. அத்தை அமைதியா இருங்க அத்தை. டேய் அர்ஜுன், இங்கேயே லேட் பண்ணா எப்படி அர்ஜுன்? நம்ம சீக்கிரம் போகணும்ல, போயிட்டு வந்து இங்க இருக்க வேலைகளெல்லாம் பார்க்கணும். பொம்பளைங்க எங்களுக்கு தான் 1008 வேலைங்க இருக்கு, ஆம்பளைங்க உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. சும்மா வந்து ரூம்ல உட்காந்துட வேண்டியதுதான். இங்கேயும் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகத்துல இல்லையா? வாங்க சீக்கிரம் போயிட்டு வருவோம். விச்சு, பாரதி கிளம்பலாமா? வாங்க, அங்க உங்க அப்பா எப்பயும் வண்டி எடுத்துட்டு இருக்காரு, வாங்க போலாம். புரியுதுமா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம்? உடனே வர வேண்டியதானே, வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வேலையை பார்ப்போம். வாங்க போவோம். சரி, அப்ப எல்லாரும் வந்தாச்சுல, கிளம்பலாமா? ஆமா பாட்டி, எல்லாரும் கிளம்பியாச்சு, வாங்க போவோம். வாங்க பங்கஜமா, என்ன இது? இத கல்யாணத்துக்கு வர நேரமா? கொஞ்சம் சீக்கிரம் வந்தாதான் என்னவா? அதுவா, அது நான் அப்பவே வந்திருப்பேன் தான், ஆனாலும் கொஞ்சம் லேட்டா போலாமேனு நான் தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேனே. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரீங்களா?
என்ன பங்கஜமா ஏதோ லேட் ஆயிடுச்சு டிராஃபிக் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா வேணும்னு உட்காந்துட்டு வரேன்னு சொல்றீங்க. என்ன எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு வர பிடிக்கலையோ? அட நீ வேறடி, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு தான் தயங்கி வந்திருக்கேன்னா பாத்துக்கே. என்ன பங்கஜக்கா எதுக்கு இப்படி சொல்றீங்க? இங்க பாரடி சரம், உனக்கு இந்த பங்கஜத்தை பத்தி நல்லாவே தெரியும்ல. இந்த உள்ள ஒண்ணு வச்சு இந்த வெளியில ஒண்ணு பேசுறோம். இந்த பங்கஜம் கிடையாது. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிடுவேன். அப்படிதான் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இதானடி அம்மா உண்மை. இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் நாங்கள் எல்லாரும் பிரியா கல்யாணத்துக்காக தடபுடலாம் கிளம்பி வந்தோம். வந்தப்ப என்ன ஆச்சு, பிரியா கழுத்த தாலி ஏறுன்னு பார்த்தா கடைசி நிமிஷத்துல வேற ஒரு பொண்ணு கழுத்த தாலி ஏறிடுச்சு. அதான் ஓரவத்தி பொண்ணு கழுத்த தாலி ஏறிடுச்சு. என்ன சங்கதின்னு பார்த்தா பிரியாவை அவனை கடத்திட்டு போயிட்டான். பிரியா என்னமோ ஏதோ பண்ணிட்டா, அதனால அவளை கடத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி கடைசியில பிரியா கல்யாணம் தடைப்பட்டு போச்சு. இங்க பாடி சரம், நான் சொல்றது உனக்கு வருத்தத்தை உண்டாக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதாண்டி அம்மா உண்மை. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் தடைப்பட்டு போச்சுன்னா அடுத்தடுத்து கல்யாணம் தடைப்பட்டுட்டே தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணு கழுத்த தாலி ஏறாது. அதனால தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு தயங்கி தான் இப்போ கூட நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இப்போவும் பிரியா கல்யாணம் நடக்கணும்னுட்டு. என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க? இப்போதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம், பிரியா கல்யாணம் நல்லபடியாக நடக்க போதேன்னு நினைச்சு. ஆனால் நீங்கள் என்னடா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்களாக்கா? ஏக்கா ஒரு தடவை கல்யாணம் தடைப்பட்டு போச்சுன்னா தடைப்பட்டுட்டே இருக்குமா என்ன? இங்கே பாரு சரம், உன்னை வருத்தப்பட வைக்கணும், உன்னை மன வேதனை பட வைக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. உள்ளதை சொல்கிறேன். என் பக்கத்து வீட்டுக்காரி நீ கஷ்டப்பட்டா எனக்கும் அது கஷ்டம் தானே. ஊர்லலாம் இப்படி தாம்மா சொல்லிப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் தடைப்பட்டு போச்சுன்னா அடுத்தடுத்து கல்யாணம் தடைப்பட்டுட்டே தான் இருக்கும்னு இப்படி தான் பேசுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு பிரியா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தான் ஆசை. சரி, அதான் மாப்பிள்ளை பிரியாவை லவ் பண்ண வந்தானே. இப்படி தான் போன தடவையும் அந்த மாப்பிள்ளை பிரியாவை லவ் பண்ண வந்தான். ஆனால் சரிடி சரு, நான் சொல்லிட்டேன், நீ மனசை போட்டு குழப்பிக்காத. கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். நடந்துடும்ல? என்னக்கா அதை இதுன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடந்துருமான்னு என்னையும் கேட்குறீங்க? என்னக்கா எது இப்போதான் கொஞ்சம் மனசு தெளிவாச்சேன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆளு மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாக இரு தரும். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும், நம்ம நம்புவோம். நடக்கணும், பார்ப்போம். பிரியாவோட திமிர்தனத்துக்கு இதெல்லாம் அவளுக்கு கிடைச்ச ஒரு தண்டனை தான். இனிமேலாவது அவளுக்கு நல்ல புத்தி ஆண்டவன் கொடுத்தா சரிதான். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும். இல்லை நான் இப்பவும் இப்படியே தான் திமிரா இருப்பேன்னாக்கா ஆண்டவன் விட்ட வழிதாமா. அட வாங்க பங்கஜம், என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? கல்யாணத்துக்கு கரெக்டா தாலி கட்டுற நேரத்துக்கு தான் வருவீங்க போல இருக்கேன். சரோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வரக்கூடாதா? அது ஒன்றும் பிரியாப்பா, சீக்கிரம் தான் வரணும்னு நினச்சோம். நாங்கள் ஏன் லேட்டாக வந்தோன்னு இந்த சரோ கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களே சரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிரியாப்பா. நான் உள்ள போகிறேன். அப்படி என்ன ரகசியம்? சரி நீங்க உள்ள போங்க, உள்ள போய் உட்காருங்க, நான் பார்த்து கேட்டுக்கிறேன், நீங்க போங்க. சரிங்க பிரியாப்பா. சரோ நான் உள்ள போகிறேன். போங்கக்கா, உள்ள போய் உட்காருங்க. சரோ, ஏய் சரோ. அத்தை என்ன சரோ இப்ப எதுக்கு மறுபடியும் உம்மன இருக்க? என்னம்மா என்னாச்சு? பிரியாவுக்கு இந்த தடவையாவது கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமாங்க? அத்தை இப்படி கேட்குறாங்க, என்னாச்சு அத்தைக்கு? என்ன சரோ என்ன கேள்வி இது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மாப்பிள்ள நம்ம பொண்ணு கட்டு தாலி கட்ட போறாரு. இந்த சமயத்துல கேட்கற கேள்வியே இது? இல்லைங்க, இப்போ வந்து பண்ணாங்களா பங்கஜம், அவங்க சொல்கிறாங்க பொண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் தடைப்பட்டு போச்சுன்னா அடுத்த கல்யாணம் தடைப்பட்டுட்டே தான் இருக்குமாமா. அவ்வளோ சீக்கிரம் பொண்ணு கழுத்த தாலி ஏறாதாமா. அப்படி இப்படின்னு அந்த பங்கஜம் சொல்கிறாங்கங்க. என்ன சரோ இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டேன்? போத வரைக்கும் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, மனசை பட்டு குழப்பிக்கிட்டேன். நீ பாரு நம்ம பிரியா கல்யாணம் எப்படி நிக்கும் நீ நினைக்கிற? நம்ம ஒண்ணு பாத்துக்கல இந்த மாப்பிளைய, விஜய் மாப்பிளைய பிரியாவை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் முன் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் நிக்கும்? ஏங்க முத தடவையும் அர்ஜுன் மாப்பிள்ள பிரியாவை லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த கல்யாணம் நின்னுச்சுலாம். அது போல சரோ நீ வீணா பழசையே நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு இவ்வளவு பெரிய பயமும் குழப்பமா இருக்கு. இங்க பாரு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்களா, மனசை பட்டு குழப்பாதமா. அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம பொண்ணு பிரியா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். விஜய் மாப்பிள்ள கண்டிப்பா நம்ம பிரியா கல்யாணம் தாலியை கட்டுவாரு. நீ வேணா பாரு, இங்க நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சுதான் நம்ம வெளியில போவோமே. ஏங்க என் பொண்ணு பிரியா கல்யாணம் நல்லபடியா நடந்துடலங்க. என் பொண்ணு இந்த ஊர் உலகம் தப்பு தப்பா பேசுதுங்க. அவ திமிருக்கு அவளுக்கு இப்படிதான் வாழ்க்கை அமையும், அதனால கிடைச்ச நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறான் அப்படி இப்படின்னு இந்த ஊர் மொத்தமா பேசுதுங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரி அந்த பங்கஜம் எப்படி பேசினா பாத்தீங்களாங்க? அவ பேசும்போது என் மனசுல பெரிய பாடங்களை தூக்கி போட்ட மாதிரி இருந்ததுங்க. நம்ம முன்னாடி சிரிச்சு பேசுறவன் இப்போ என்கிட்டயே வந்து இப்படி சொல்றாங்க. பிரியாவோட திமிருக்கும் அவ தலைக்கணத்துக்கும் தான் இப்படியெல்லாம் அவளுக்கு வாழ்க்கை கிடைக்குது அப்படி இப்படின்னு பேசுறாங்க. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்க. என்ன சரோ இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இங்க பாரு நம்ம எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் நினைச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு நல்லதான் நடக்கும். இன்னைக்கு யாருக்கு தான் திமிரு இல்லை தலைக்கணம் இல்லை? என் பொண்ணுக்கு இருந்ததுதான். ஆனா இப்ப அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல. என் பொண்ணு எவ்வளவு மாறி இருக்கான். இவங்களாம் சொல்லிட்டா என் பொண்ணு திமிரு பிடிச்ச விளையாடுவாளாம், என் பொண்ணு தலைக்கணம் பிடிச்ச விளையாடுவாளாம். இங்க பாருமா இவங்களுக்குலாம் நம்ம மேல போறாம, அதனால இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. இது புரியாம நீ என்னமோ பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு வேண்டத்தோட நம்ம மாப்பிள்ள விஜய் கண்டிப்பா பிரியா கல்யாணம் தாலியை கட்டுவாரு. நீ
கவலைப்படாம இருமா. கடவுளே, அத்தை இந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தப்பட்டதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. கடவுளே, தயவு செஞ்சு இந்த தாலி யார் கண்ணிலே பற்றக்கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இந்த தாலி யார் கண்ணிலே பற்றக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. என் அண்ணனும் அண்ணி கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். அவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே இந்த விஷயத்த அண்ணக்கிட்ட எடுத்து சொல்லணும். அது வரைக்கும் இந்த தாலி விஷயம் யாரு கண்ணையும் பற்றக்கூடாது. எனக்கு மாமாக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு அண்ணனுக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. என் அண்ணன் அண்ணி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அத்தை மாமா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நிற்காது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். என் அண்ணன் அண்ணி கழுத்தில் கண்டிப்பா தாலியை கட்டுவாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க அத்தை. அன்னைக்கு எதுவும் கெட்டது நடக்காது. என் அண்ணி ரொம்ப நல்லவங்க. அதை விட என் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த கல்யாணம் என்னால மட்டும் நின்றுடாது. கண்டிப்பா நிக்காதத்த. சொல்றேன்லம்மா, இன்னும் பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, கண்ணத்தோட இங்க பாரு, அங்க உள்ள எல்லா வேப்பாடும் நடந்துட்டு இருக்கு. நீ இங்க என்ன குழந்தை மாதிரி நின்று அழுதுட்டு இருக்க. நீ பாருமா, போ போய் பிரியா பக்கத்துல இரு. வந்தவங்கள நான் வரவேற்றுக்கிறேன், நீ போ. இல்லைங்க, இப்ப நான் பிரியாவை பார்த்தேன்னா கண்டிப்பா அவ முன்னாடி அழுதுருவாங்க. வேண்டாம், தாலி கட்டுற நேரத்துக்கு நாங்க போறேன். இப்ப வேணாங்க, எனக்கு மனசு சரியில்லைங்க. அத்தையை கூப்பிடலாம் தான் வந்தோம், ஆனா வேண்டாம். அவங்க ஆல்ரெடி மன வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நம்ம அத்தையை கூப்பிட வேணாம். நம்ம போய் அம்மா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிப்போம். அதுக்கு முன்னாடி தாலியை முதல்ல மறைப்போம். மாமா, அவசரப்பட்டு நீ ஒரு வேலையை பண்ணிட்ட. இப்ப அதால நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன் மாமா. யாராவது என்ன பாத்துருவாங்களோ, என் கழுத்துல இந்த தாலியை பாத்துருவாங்களோன்னு ஒரு நிமிஷமா பயந்து செத்துட்டு இருக்கேன் மாமா. இதனால இந்த கல்யாணம் நின்றுடுமோ, என்னால என் அண்ணன் கல்யாணம் தடைப்பட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கியா மாமா? ஏன் மாமா இப்படி பண்ண? எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, தெரியுமா? அட கனி, வாமா. வரும் கண்ணத்தோட கனி வந்திருக்காளா? அப்புறம் அவ எதுன்னு நினைக்க போறான். ஏதோ பிரச்சனை, அதெல்லாம் அத்தை அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்க போறாமா? கண்ணத்தோட சரிங்க. வாமா கனி. என்னம்மா? ஒன்றும் இல்லை அத்தை. அம்மா உங்களை மனமேடைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நீங்க இங்க எல்லாரும் வரவேற்றுட்டு இருக்கீங்களா? நீங்க இங்க கூப்பிடுங்க அத்தை. நான் போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். அம்மா சும்மா தான் அங்க கூப்பிட்டாங்க, நீங்க அங்க இல்லையே. நீங்க இங்க பாருங்க அத்தை, கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு அங்க வந்துருங்க அத்தை. சரிடாம்மா, நீ போய் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா என்ன கோச்சிக்க போறாங்க? இங்க வந்தவங்கள வாங்கன்னு வரவேற்கணும்ல. நம்ம வீட்டாளுங்க யாருமே இங்க இல்லைன்னா சொந்தக்காரங்களா அப்படி இப்படின்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. அதனால நான் வந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்துடுறேன். முகூர்த்தத்துக்கு தான் இன்னும் நேரம் நிறைய இருக்கலாம், இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குமா. அவங்களாம் வந்ததுக்கு அப்புறமா நான் மனமேடைக்கு வரேன்னு சொல்லு. அம்மாவை தப்பா எடுத்துக்க வேணாம்னு சொல்லுமா. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்லை அத்தை. அம்மா ஏன் உங்களை தப்பா நினைக்க போறாங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை. நானும் வேணா உங்க கூட இருக்கோம். இல்லடாமா, வேணாம். நீ போய் பிரியா கூட இரு. பிரியா தனியா இருப்பால, நீ போய் பிரியா கூட இரு. பாப்பாவும் பிரியா கூட தான் இருக்கா. பாப்பா எதனா பிரியாவை நச்சரிச்சிட்டு இருக்க போறா. நீ போய் பாப்பாவை தூக்கிக்கோமா. பிரியா கொஞ்சம் இதுவா இருக்கட்டும். சரிங்க அத்தை, நான் போய் பாப்பா பாத்துக்கிறேன். அன்னி கூடவே இருக்கேன் அத்தை. ஏடாமா, போமா. அம்மா அதெல்லாம் கேட்டாங்கன்னா வெளியில எல்லாரும் வரவேற்றுட்டு இருக்கோம்னு சொல்லுமா. அம்மா எதுவும் நினைச்சுக்க போறாங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா, அம்மா எதுவுமே நினைச்சுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க மாமா, நான் போறேன். சரிடாமா, நீ போய் பாரு. சரிங்க மாமா. அத்தை நான் உள்ள போறேன். சரிம்மா. சரோ. சொல்லுங்க. இல்ல சரோ, கனி முகம் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. நானும் கோவில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம கோவில் சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து கனி முகம் வாட்டமா இருக்கு. ஏதோ அந்த பிள்ளைக்கு உடம்புறம் சரியில்லையா என்னன்னு தெரியல. அப்புறமா நீ பாத்து நான் கேளு, சரியா? அப்படியாங்க, நான் ஏற்கனவே மனக்குழப்பத்துல இருக்கேனா, அதான் அவளை நான் சரியா கவனிக்கல. நீங்க சொல்லிட்டீங்களா, நான் பாக்குறேங்க. என்னன்னு தெரியலையே, ஒருவேளை கல்யாண வேலைங்க நிறைய செஞ்சதுனால அவள் டயர்டா இருக்காலும் என்னமோ நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு அவ தானே பொம்பளை பிள்ளை, அவ தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சிருக்கணும். அதனால கூட இருக்கோங்க. சரி, நான் அப்புறமா என்ன ஏதுன்னு பார்த்து கேட்கறேங்க. இல்லம்மா, அந்த பிள்ளை முகத்துல டயர்டுனால அப்படி இருக்க மாதிரிலாம் தெரியல. வேற என்னமோ என்னால அது சரியா சொல்ல தெரியல. சரி, நீ அப்புறம் என்ன ஏதுன்னு கேளு, சரியா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அத்தையும் மாமாவும் வருத்தப்பட்டு பேசுறத பார்க்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. இல்ல, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நல்லபடியா நடக்கும். அடைச்சவன் போட்ட முடிச்சுது, என் கழுத்துல மாட்டி இருக்குது. பகையிலே மனசுதான் பதறுது. மனிதர்களே மனிதர்களே, காதலரை போற்றுங்கள். தேவர்களே தேவர்களே, தேடி வந்து வாழ்த்துங்கள். நனவாழ்க குலவாழ்க, அந்த சொர்க்கம் மண்ணில் உண்டாக. கனி, கனி நில்லுன்னு
கனி உன்னை தண்டி கூப்பிடுறேன் நில்லு கனி நில்லுன்னு சொன்னேன். என்ன மாமா பண்ணிட்டு இருக்கோம்? கையை விடு. நான் ஏண்டி விடணும்? ஏய் நான் என் பொண்டாட்டி கையை தடி பிடிச்சிட்டு இருக்கேன். காலம் முழுக்க பிடிக்கணும்னு தான் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் நீ சொன்னதை விட்டுற மாட்டேன். தேவை நம்ம பேசிட்டு இருக்காத மாமா. நம்ம இருக்கிறது கல்யாண மண்டபத்துல. இங்க போற வரவங்க யாராவது நம்மள பார்த்தா தப்பா நினைப்பாங்க. கையை விடு மாமான்னு. ஏய் அதான் சொல்றேன்ல, என் பொண்டாட்டி கையை தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். யாரு தப்பா நினைச்சா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பிரச்சனை தான் என்ன மாமா? ஏற்கனவே உன்னால நான் பயந்துட்டு இருக்கேன். மறுபடியும் ஏதாவது பண்ணி என்ன மொத்தமா சாவடிச்சிடாத மாமா. என்னடி பேசுறேன்? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு இப்ப நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்ன கண்டால தள்ளி போறேன். ஏய் இது நாள் வரைக்கும் முதல்ல உனக்கு மாமாவா இருந்தேன்டி, இப்ப நான் புருஷன்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேருக்கு கல்யாணம் இருக்குடி. என்ன மாமா சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கா? எப்படி? இந்த மாதிரி ஊரறிய எல்லாரையும் கூட்டு வச்சு எல்லாரோட ஆசீர்வாதத்தோட அண்ணன் அம்மா அந்த பக்கம் அத்தை மாமான்னு எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நீ என் கழுத்தில் தாலி கட்டினல மாமா. ச்சே, நீ பண்ண காரியத்தை நினைச்சு இப்போ உன்னை தலை குனிச்சுதான் மாமா நின்றுட்டு இருக்கேன். இன்னும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு மனசளவுல செத்துட்டு இருக்கேன் மாமா. சும்மா நிறுத்தக்கா நீ. உன் பக்கம் இருந்து மட்டுமே யோசிக்கிறேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கல்யாணம் தெரிஞ்சுட்டாக்க ஆசைங்கமா நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்க. இதெல்லாம் உன் பக்கம் மட்டுமே பார்த்தா சரியா? என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருடி. காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்டி, தப்பா? எனக்கு நீ பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்படுறேன்டி. இது ஒன்றும் எனக்கு தப்பா படலை. அதுக்காக நான் எப்படி வேணாலும் உங்க தாலி கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இப்படி கட்டினேன். இங்க பாரு, எல்லாரோட சம்மதத்தை வாங்கிட்டு தான் உங்க தாலி கட்டணும்னா அது கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நடக்காது. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் உங்க அண்ணன் எங்க அப்பா மேல உள்ள கோவத்துல கண்டிப்பா உன்னை எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் என் அப்பா இந்த சொத்து மேல உள்ள ஆசையில கண்டிப்பா உன்னை எனக்கு கட்டி வைக்கவே மாட்டாரு. இப்படி 2 பேரும் அவங்களா இவங்களா பெருசானு போட்டாப்பட்டி போட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவங்களால நம்ம வாழ்க்கையை தொலைச்சிருவோம் பயந்து தாண்டி உங்க காலத்துல தாலி கட்டினேன். நீ நினைச்சதெல்லாம் தப்பு இல்லை மாமா. காதல் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சப்ப அது தப்பு இல்லை. ஆனா தப்பான வழியில கல்யாணம் பண்ணிட்டேன் மாமா, அதுதான் தப்புன்னு சொல்றேன். இப்ப என் அண்ணன் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை மொத்தமா போயிடும். இந்த விஷயம் தெரிய வந்தா அண்ணன் என் முகத்துல கூட முழிக்காது. எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயம் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்குதான் நான் என் அண்ணனை பார்க்குற கடைசி நாளா கூட இருக்கலாம். அதுக்காக தான் மாமா இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கேன். சரி, சும்மா சுயநலமா உன் சைடு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இப்போ உனக்கு உன் அண்ணன் உங்க அம்மா தான் முக்கியம், நான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படிதானே? அப்போ சும்மா மேலுக்கு நான் தான் என்ன காதலிச்சியாடி? உன் மனசு அளவுல என்ன காதலிக்கலையா? நான் உனக்கு இப்போ என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது கிடையாது. விஷயம் தெரியும் போது எல்லாரும் நம்ம கிட்ட நடந்துருப்பாங்கல்ல, அப்போ உனக்கே தன்னால புரியும். இப்போ என்னால் உனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. ஆமா, நான் சுயநலவாதி தான். எப்படி நீ நினைக்கிறியோ நினைச்சுக்க. இப்போ வழியை விடு. அங்கே கல்யாண வேலைகள் நிறைய இருக்கு. தயவு செஞ்சு வழியை விடு. இங்க பாரு மாமா, இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் என்ன தயவு செஞ்சு பார்க்கவும் பார்க்காத, என்கிட்ட பேசணும்னு நினைக்காத. நகர் மாமா, நான் போறேன். போடி, நாங்களா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் பத்தியா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? எவனாவது வருவானுங்க காதலிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போறதுக்குன்னு வருவானுங்க பாரு, அவனுங்களை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காதலிச்சவளி கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை தொடணும்னு நினைக்கிறேன் பத்தியா? எங்களெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இப்படிதான் பேசுவீங்க, பேசு. நீ பேசு மாமா. நீ இப்ப புத்தி தடுமாறல, எப்பயும் புத்தி தடுமாறிட்ட. அப்படி தடுமாறிதான் பண்ணக்கூடாது செய்யலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க. நீ பண்ண செய்யறதுனால சந்தோஷமா இந்த கல்யாணத்துல ஓடி ஆடி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ண வேலைனால ஒரு நிமிஷம் பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன். உனக்கு நான் இப்போ உயிரோட இருக்கிறது பிடிக்கலனா மொத்தமா சாவடிச்சிட்டு நீ நிம்மதியாரு. உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய போறது கிடையாது மாமா, புரிய போறதே கிடையாது. கண்ணை கட்டி விட்டாலும் கங்கை சேரும் கடலோடு, விண்ணில் மேகம் நின்றாலும் வந்து சேரும் மண்ணோடு, காலம் போடும் முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு முடியாது, தேவன் எழுதும் தீர்ப்புகளை திருத்தி எழுத முடியாது. மாப்பிள்ளையின் கை தொட்டு ஊர்வலத்தில் பூஞ்சிட்டு கண்கள் நான்கும் பேசுகையில் என்ன பாடும் பூங்காற்று, நலம் வாழ்க குலம் வாழ்க அந்த சொர்க்கம் வண்டி உண்டாது. ஏய் சரோ, அங்க பாரு யார் வந்திருக்காங்க. வாங்க வாங்க. ஆமா, பஸ் உங்களுக்கு இப்பதான் கிடைச்சதோ? இல்ல ஃப்ளைட் இப்பதான் கிடைச்சிருக்கும் அப்படிதானே?
இப்பதானே ஃபிளைட் கிடைச்சு இங்க வந்து சேர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மண்டபத்துல தாலி எப்ப கட்டுறாங்களோ அப்பதான் வந்து நிக்கணும் நிக்கிறியா அக்கா பாசத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கும் ஆசைதான்க்கா 4 நாள் என்ன 10 நாளைக்கு முன்னாடியே வீட்டுல வந்து இருந்து எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்யணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா நான் நல்லபடியா நடந்தா போதும் அது எப்படி என்ன நான் வந்தா என்ன வரலனா என்ன ஏதோ கல்யாணத்தை பார்க்கறதுக்காக நீங்க வர வச்சிட்டீங்களா அது போதும்க்கா ஆமா நீ முகம் ஒரு மாதிரி வாட்டமா புரியுது தேவகி இருந்தாலும் அண்ணி அதை நாங்களாம் சொல்றோம்ல அண்ணி அப்படிலாம் எதுவும் நடக்காது விஜய் மாப்பிளை பத்தி நமக்கு எவ்வளவு நல்லா தெரியும் அவர் எத்தனை வருஷமா பிரியா லவ் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவு சிரிச்ச முகமா வர வைங்க புரியுதுங்களா தேவகி மாமா உள்ள போவோம் சரி தேவகி நீ உள்ள போ கொழுந்து நீங்களும் உள்ள போங்க